காட்சியுடன். எதிர்பார்ப்புகள் இல்லாத உறவுகளே இருக்க முடியாது. குடும்பங்கள் இயங்குறதும் இதனாலதான். சில நேரங்கள்ல சிதையறதும் இந்த எதிர்பார்ப்புகளாலதான். நியாயமான எதிர்பார்ப்புகளால உறவுகளை பலப்படுத்த மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063294 0443042277. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் அசோகன் மற்றும் மனநல ஆலோசகர் வசந்தி பாபு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. டாக்டர், இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் இல்லனா அரேஞ்ச் மேரேஜ் எதுவா இருந்தாலுமே கொஞ்ச நாள் இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா சண்டை பிரச்சனை இல்லனா வேற ஒரு அஃபேர் இந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கு என்ன காரணம்? லவ் மேரேஜ்னா புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அதுலயும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன காரணம்? லேட்டா சொல்லுவாங்க லவ் மேரேஜ்ன்றது நம்மளா கணத்துல உழறது, அரேஞ்ச் மேரேஜ் எல்லாரும் சேர்ந்து தள்ளி விடுறது. விளையாட்டா இருந்தா கூட லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எது மேரேஜ் சிறந்ததுன்றது சக்சஸ்ஃபுல்லா ஆகுறது லவ் மேரேஜ்ல பொருளாதார அடிப்படை இண்டிபெண்டா இருக்கணும். அரேஞ்ச் மேரேஜ்ல சப்போர்ட் இருந்தால் கூட அது வேற ஒரு சூழல். ரெண்டு மேரேஜுக்கு பொதுவா என்ன அவங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல வாழ்க்கை ஒரு வருஷம் நல்லா ஓடும், புதுசா வாங்கின பைக் மாதிரி எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பார்ப்பாங்க. என்னிடம் நல்ல குணம் இருக்குன்னு அந்த ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் அவங்க எல்லாத்தையுமே எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஹனிமூன் பீரியட்ன்றது, அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். முதல்ல திருமணம் புரிவதற்கு முன்பே நிச்சயமா பிரச்சனை இருக்கும். இப்ப இருக்கிற பிரச்சனைகள் கணவன் மனைவி சார்ந்த ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, ரெண்டு பேர் காதலிக்கும் பொழுது அவர்கள் பழகும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆனா திருமணம் என்பது வெறும் ரெண்டு பேருக்குள்ள உறவு இல்லை, அதுல குடும்பத்தினர் இருக்காங்க, உறவு இருக்காங்க, சூழ்நிலை இருக்கு, குழந்தைகள் இருக்காங்க. மூன்றாவது நபர்களால மூன்றாவது சூழ்நிலைகளால பிரச்சனை வரும். அப்ப நீங்க ஒவ்வொருடைய கருத்து மாறுபட்ட கருத்தா இருக்கலாம், நெகட்டிவா தோணலாம், நமக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கலாம். அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட புரிந்து கொண்டு அதனையும் அக்செப்ட் பண்றாங்கல்ல, அப்பதான் நல்லா இருக்கும். அந்த புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு நாட்கள், எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு வருடங்கள் இருக்கிறதா ஒரு லவ் மேரேஜா இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் அதனுடைய ஸ்திரத்தன்மையை நிச்சயமா உருவாக்குற ஒரு விஷயம். நிச்சயமா டாக்டர். நம்ம கூட சென்னையில இருந்து ஜானகி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜானகி. ஹலோ. வணக்கம்மா. ஹலோ, நானு செம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். நானு சொல்லுங்கம்மா. நானு எங்க ஹஸ்பண்டுக்கோசரம் பேசுறேன். எனக்கு மேரேஜ் ஆகி 37 இயர்ஸ் வருது. எனக்கு 2 பசங்க இருக்கா. எங்க ஹஸ்பண்ட் நல்ல பெரிய போஸ்ட்ல இருந்தார் கம்பெனில. அவரை பார்த்தானா நார்மல் பர்சன்ஸ் தானா இருக்கும். ஆனா அவர் அப்நார்மல், சில சமயம் அப்நார்மலா இருப்பார். அவருக்கு கோவம் வந்ததுன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. அவர்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா, ஒரு சாதாரண விஷயத்த கூட ஒரு லெட்டர் எழுதுறது. அவருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி. லெட்டர் எழுதி அதை கன்சியூமர் கோர்ட்டு, இந்த ஜெயலலிதா இந்த இது மட்டும் கொண்டு போயிடுவார். பாலிட்டிக் அது மட்டும் அந்த ஒரு விஷயத்த கொண்டு போயிடுவார். ஒரு வாட்டி பாத்ரூம்ல லெட்டின் போகும்போது அவன் 2 ரூபாய் வாங்கினா, அவன் எப்படி 2 ரூபாய் வாங்கலாம், 1 ரூபாய் தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1 ரூபாய்க்கு அவர் 5000 ரூபாய் செலவழிச்சார் அவர். சரிங்கம்மா. அந்த மாதிரி எல்லா ஆட்டோ டிரைவர் கிட்ட போனானா இவ்வளவுதான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி சண்டை போடுவார். அதையே நினைச்சு ஒரு 2 மந்த்ஸ் அவன் அப்படி பண்ணிட்டானே, அவன் அப்படி பண்ணிட்டானேன்னு சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார். தானே எழுந்து ராத்திரி 2 மணிக்கு இப்படி ஒலாவி பேசுவார், தானே பேசிட்டு இருப்பார். சில சமயம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் என் காத்துல அந்த மாதிரி ரொம்ப இதுவா இருக்கிற ஃபேமிலி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் தானே பேசிட்டு இருப்பார். நான் அவர் டாக்டர் அழைச்சின்னு போனேன். மெடிக்கல் கொடுத்திருந்தேன், நான் மாத்திரை கொடுத்திருந்தேன். பட் ஆனா அவன் பிரதர் என்ன பண்ணார், இதெல்லாம் ஏமாத்தல் வேலை, நீ நார்மலா தான் இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அவர். ஆனாலும் இப்ப சில சமயம் அவர் நடக்கும் போதும் போகும்போதும் தானே பேசிக்கிறார், தானே என்னவோ பண்ணிக்கிறார், பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிறார்.
அது ஆனா வெளி மனுஷாளுக்கு தெரியாது. வெளியில மனுஷாட்ட பேசும்போது நல்லா பேசுறார். ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அவர் அந்த மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜானகிமா, நீங்க என்ன கேட்க விரும்புறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இல்ல, அவர் ஏன் அப்நார்மலா இருக்காரு, அவர் மைண்ட் ஏன் ஒரே நிலையில இல்லைன்னு எனக்கு தெரியல. சரிங்கம்மா. ஜானகிமா, இது நிச்சயமா ஒரு லிட்டிஜியஸ் பர்சனா இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயக்கும் ரொம்ப அதிக அளவுல சென்சிட்டிவா இருக்காரு. கொஞ்சம் பேரனாய்ட் கலரிங் இருக்கு. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வாழ்க்கையை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒரு ஆரம்ப நிலைமையில பிரிமிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்மளுடைய பார்வையில உலகத்தை பாக்குறது. ஒரு மெச்சூர்ட் லெவல், ஒரு இவால்வ்டு ஸ்டேஜ் என்னன்னா உலகத்துடைய பார்வையில உங்களை பாருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். உதாரணமா ஒரு நல்லா சொல்லுவாங்க, சக்சஸ் வாழ்க்கையை நம்மள உலகத்துக்கு அடையாளப்படுத்துது. தோல்வி உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா ஒரு எக்ஸாஜரேட்டட் ரியாக்ஷன். அதாவது ஒரு சின்ன ஒரு கொசு அடிக்கிறதுக்கு AK-47 மாதிரி சாதாரண விஷயங்கள்ல ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்றது, ரொம்ப அதிகமா சந்தேகப்படுறது, சென்சிட்டிவா இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட அவருக்கு பிடிக்காத விஷயங்கள்ல அதிக அளவுல ரியாக்ட் பண்றார். கடிதங்கள் எழுதுறார், அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு சில சமயம் நான் அதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நியதிகள் எதுவும் இல்லை. அது அவர் நினைக்கிற விஷயம் கரெக்டா இருக்கலாம், ஆனா ஊரோட ஒத்து போக வேண்டிய விஷயம். அதாவது நான் அதுக்காக ஒரு பெரிய விஷயம் தப்பா நடக்கும்போது அது கண்டும் காணாம இருக்கணும்னு இல்லை. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய அளவுதான் ரியாக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரீமிசம் இன் எனிதிங் இஸ் டேஞ்சரஸ். பேசிக்கொண்டிருக்கிறார் நிச்சயமா அவர் மூணு விதமா இருக்கலாம். ஒரு அப்நார்மல் புலம்பல் இருக்கலாம், எமோஷனலா அரவுஸ் ஆகும்போது பேசலாம், அல்லது ஒரு அப்செஷன்ல ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்காக பேசலாம். ஆனா இந்த ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது ஒரு ஹாலுசினேஷன் யாருமே இல்லாத பொழுது அவருடைய குரல்கள் கேட்கும் பொழுது அதற்கு பதிலளிக்கிற முறையில பேசுற மாதிரி இருக்கு. மருந்துகள் சாப்பிட்டிருக்கார். உங்களுடைய பிரதர் தப்பான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கார். கண்டிப்பா அவருக்கு மருந்துகள் சாப்பிடணும். பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி இந்த பிஹேவியர் வராது. ஒரு பேரனாய்ட் பிஹேவியர் அவங்களுக்கு எது பிடிக்கலையோ, அவங்களுக்கு எது சென்சிட்டிவா இருக்கோ, மனைவி மேல வரலாம், அல்லது வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், அதுல பொதுவான விஷயங்கள் இருக்கலாம். கொண்டிருந்த தன்னுடைய சித்தாந்தங்களுக்கு கொஞ்சம் மாறாக கருத்து இருக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு அப்நார்மலா எக்ஸ்ட்ரீமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருந்துகளை மறுபடியும் அவர் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் கோபத்தை நிச்சயமாக குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜானகிமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. உங்க கணவரை வேற யார் சொன்னாலும் மருந்து வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் மனசுல எடுத்துக்காம நிச்சயமா அவருக்கான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுமா, அதை பண்ணுனா அவர் நிச்சயமா குணமாயிடுவாரு. அடுத்ததா சென்னையில இருந்து லோகநாயகி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லோகநாயகி. வணக்கம் மேடம், டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சின்ன சின்ன குறைங்கள்லாம் இருக்குது, அதை தவிர்க்கவே முடியல. ஒரு சின்ன ஒரு போன் பண்ணிட்டு அன்னைக்கு நான் எடுக்கல, கேஸ்காரங்க வந்துட்டாங்கன்னு எடுக்கல. அத 20-25 நாளாச்சு என்கிட்ட பேசுறதே இல்ல, போன் பண்றதே இல்ல. நான் பைக்ல இருந்து கீழே விழுந்து பேக்ல எலும்பு லேசா கிராக் விட்டுச்சு, நடக்க முடியல. ஒரு மனுஷனுக்கு ஒரு அன்பே இல்ல, ஒரு பாசமே இல்ல. அந்த மனுஷன் கூட வாழ்றப்பல ஒரு டாக்டர் வீட்டுக்கு போனோம், தைலம் தேய்ச்சிட்டு வீட்டுல படுன்னு சொல்றேன். இந்த ஆள் கூட வாழ்றதுக்கு சாவலாமான்னு இருக்குது. இப்படியாப்பட்ட டெய்லி இருந்தாலும் காலையில எழுத சண்டை. எங்க அம்மா எங்க அம்மா யார் ஒரே பொண்ணு, எங்க அம்மா என் கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நடக்க முடியல இப்போ. அதனால அவங்கள பாக்குறப்பெல்லாம் காலையில எழுந்து அவங்க கிட்ட சண்டை, அந்த சண்டையை என்கிட்ட காட்டுது. காரணமே இல்லாம கோவப்படுறது. அவருக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே. ஒரு பொண்டாட்டி விழுந்துட்டாரு, ஸ்கூட்டில இருந்து விழுந்துட்டாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்டுனாச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவோன்றது கூட இல்லாம அவருடைய தேவை, அவருடைய டெய்லி காலையில சமைக்கணும், அது சரி. எனக்கு இதனாலே மனசு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குது எனக்கு. அதனால சொல்லவே முடியல, வாழவே பிடிக்கல. என்ன பண்றதே தெரியல டாக்டர். அதாவது நிச்சயமா குறைகள் இருக்கு. அதாவது நீங்க என்னன்னா அவர்கிட்ட சில பேருடைய ஆளுமை எப்படி இருக்குன்னா உணர்ச்சிகளை வெளியில காண்பிக்க முடியாத நிலைமையில அவங்க உருவாயிருக்கலாம், வளர்ந்திருக்கலாம், அந்த வாழ்க்கையை தொடர்ந்து இருக்கலாம். அவருடைய பிறந்த இடம், வளர்ந்த சூழ்நிலை எல்லாம் இந்த மாதிரி அன்பை கூட சில சமயம் ஒரு குழந்தையை கொஞ்சம் போல ஒரு வெளிப்படுத்தும் பொழுதுதான் சில சமயம் புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு படித்தவர்கள் கூட தன்னை விசாரிக்க வேண்டும், தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. அவர் செய்யறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன், ஆனா பெரிய குற்றம் கிடையாது. அதாவது அவருடைய நீங்க இவ்வளவு நாள் அவரோட வாழ்ந்திருக்கீங்க, நிச்சயமா டாலரேட் பண்ணிருக்கீங்க.
இப்பொழுது நமக்கு அதாவது என்னன்னா நல்லா எல்லாமே வாழ்க்கை நல்லா போகும்பொழுது ஒரு அடுத்த மனிதருடைய குறைகள் நமக்கு தெரியாது. ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகள் நம்மை தாக்கும் பொழுது நம்ம விசாரிக்க மாட்டாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குல்ல, எல்லா வயதிலும் எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் இருக்கும். இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் தான். கண்டிப்பா அது குறைதான், குற்றம் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எந்த அளவுக்கு அவர்கிட்ட உங்களுடைய வேதனையை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள அதாவது கதவு திறந்து வச்சாதான் மனிதர்கள் வருவாங்க. நம்ம அல்லது கதவை தட்டினாதான் கதவு திறக்குவாங்க. நம்ம நீங்க என்ன நினைக்கிறீங்க, புரிந்து கொண்டு அவர் கேட்கணும். நீங்க கேளுங்களேன், ஒரு உரிமையா கேளுங்களேன். ஏன் என்னுடைய உடம்பை பத்தி விசாரிச்சீங்களா, நான் விழுந்தனேன், உங்களுக்கு அக்கறை இல்லையான்னு ஒரு உரிமையா கேளுங்க. ரைட், அதுக்கு அடுத்தபட்சம் நான் கேட்காமலே அது எனக்கு கிடைத்தால் சந்தோஷமா இருக்கும்னு நீங்க எதிர்பார்ப்பது நியாயம்தான். நமக்கு எது கிடைக்காத பொழுது, மறுக்கப்படும் பொழுது, மறைக்கப்படும் பொழுது அதுக்கு வெளிப்படையா பூடகமா சொல்லாம நேரடியா கேட்டீங்கன்னா புரிந்து கொள்ள. ஒரு 10 தடவை கேட்டீங்கன்னா ஒரு தடவையாவது அவர் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பேசுங்க. அவரா புரிந்து கொள்ளணும்ன்ற எதிர்பார்ப்புகள் நியாயம், அதுல தப்பு இல்ல. புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவர் இருக்கும் பொழுது, அது புரியாத பொழுது அதை வெளிப்படுத்துங்க. லோகநாயகிமா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க கணவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி ஏன் என்ன கேட்கல அப்படின்னு அவர்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க. அவர் அப்படி விசாரிக்காம இருக்கிறதுனால உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கறதையும் அவர்கிட்ட நீங்க சொல்லி புரிய வைங்க. அடுத்ததா ஈரோட்ல இருந்து தனபால் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தனபால். வணக்கம் மேம், டாக்டர் பேசணும். பேசலாம், சொல்லுங்க சார். டாக்டர் குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுறேன் சார். இப்ப என்ன அப்படின்னா, எனக்கு சார் நான் என்னோட சின்ன வயசுல இருந்து நான் என்னோட ஆக்டிவிட்டிஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. கேக்குது தனபால், சொல்லுங்க. ஓகே. இப்ப என்னன்னா, சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எனக்கு விளையாடுறதுலாம் அதிகம் ஜாஸ்தி. எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுவேன். படிப்புல இன்ட்ரெஸ்டோட விளையாட்டு எனக்கு அதிகமா இன்ட்ரெஸ்டா இருந்தது. சோ இது எனக்கு விளையாட்டுல ஜாஸ்தியாக ஒரு ஃபீல்ட்ல என்னாச்சு பாத்தீங்கன்னா, என்னோட படிப்பு அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத டிஸ்கன்யூ ஆயிடுச்சு விளையாட்டு ஜாஸ்தி அப்படிங்கறதுல. சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 5-6 இயர்ஸ் அப்படியே போச்சுங்க சார். அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்டைல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியே ஒரு 5-6 இயர்ஸ் போயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படிப்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஒரு சஜஷன் சொன்னாங்க, மறுபடியும் படிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சஜஷன் சொன்னாங்க, இந்த மாதிரி படிங்கன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் என்னோட ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் ஒரு டியூஷன் சென்டர் ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா பிரைவேட்டா கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் போர்டு எக்ஸாம் பிரைவேட்டா எழுதி பாத்தீங்கன்னா 10th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிப்ளமா ஜாயின் பண்ண 3 years டிப்ளமா ரெகுலர்ல. தனபால், நீங்க எதை கேட்க விரும்புறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? ஓகே ஓகே நான் சொல்லிடுறேன் சார். நான் இப்போ பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். பர்சனல்ல பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா சைக்காலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பண்ணேன். ஸோ பிஎஸ்சி சைக்காலஜி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல ஒரு எம்ஃபில் படிக்கணும், ஒரு சைக்காலஜி ஸ்டாப் அப்படிங்கறதுனால பிஎஸ்சி சைக்காலஜி எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு சாஃப்ட்வேர் போகணும்னு சொல்லிட்டு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு இப்போ நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். இப்போ எம்சிஏ முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இப்போ என்ட்ரிக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில அட்டன் பண்ணேன். பட் எனக்கு ஜாப் கிடைக்கல. பர்சன்ல பாத்தீங்கன்னா இப்போ லா படிக்கணும்னு தெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது. எப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இப்போ எம்சிஏ முடிச்சிருக்கேன் பர்சன்ல. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்போ லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. எல்லாம் கண்டினியூ பண்ணலாமா இல்ல அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கொஸ்டின் சார். சார், ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்திலிருந்து ஒரு நகரத்துக்கு போகும் பொழுது பல குறுக்கு வழிகள் இருக்கும், பல சின்ன பாதைகள் இருக்கும். மறுபடியும் நீங்க ஒரு நேர்பாதைக்கு ஒரு மெயின் ரோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வயசுல ஒரு நிலைமையில இதுதான் என்னுடைய படிப்பு, இதுதான் இந்த படிப்பை வைத்துக்கொண்டு இந்த வேலை தான் நான் போவேன் அப்படின்றது நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். சில சமயம் நீங்க ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு எழுதிருக்கீங்க, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பண்ணிருக்கீங்க, அப்புறம் பிஏ சைக்காலஜி பண்ணிருக்கீங்க, எம்ஃபில் பண்ணலாமான்னு பாத்தீங்க, அப்புறம் சாப்ட்வேர் போனீங்க, மறுபடியும் இப்ப லா போறீங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த சதுரங்க இதுல இந்த குதிரை தாவர மாதிரி மாறி மாறி போய்கொண்டு இருக்கிறீங்க. எங்கேயாவது ஒரு நிலையா இருக்கணும். அந்த ஒரு வேலை வாய்ப்பு ஒரு சமயத்துல நீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கலாம். ஒரு பிரைமரி போக்கஸ், பிரைமரி படிப்பு, இதுதான் என்னுடைய படிப்பு, இதை சார்ந்துதான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சில இடத்துல ஒரு நிலையில வேர்விடணும். மண்ணில் வேர்விடும் தாவரங்கள் தான் அந்த இடத்துல நிலைத்து நிற்கும். ஒரு நீரில் இருக்கிற தாவரத்துக்கு அது ஒரு கிளைகளால அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது கிடையாது. ஒரு நிலைமையில உங்களுடைய இன்ட்ரெஸ்ட
இன்ட்ரெஸ்ட் வேற, ஒரு பிரைமரி போக்கஸ் வேற. எனக்கு வந்து இப்ப கேமரா பிடிக்கும், திடீர்னு இந்த வயசுல போய் நான் கேமரா போயிட்டு நான் அதுல போலாமான்னா கிடையாது. அது ஆரம்பத்துல இருந்து இதுவா இருக்கும். எது எனக்கு முதன்மையான பிரையாரிட்டின்றதை டிசைட் பண்ணுங்க. செகண்டரி விஷயங்கள் என்னன்னு பாருங்க. இப்ப குடும்பம்ன்றது பிரையாரிட்டி, அது வந்து முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. அதற்கப்புறம் தான் நண்பர்கள், அதற்கப்புறம் தான் சுற்றத்தினர், மற்றவர்கள். இதுல வந்து நீங்க பாத்தீங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்து ஏன் நம்ம விஷுவல் மீடியா போக கூடாதா அப்படின்ற மாதிரி கூட வந்து ஆசைகள் வரலாம். ஆசைகள் வேற, நம்ம போக வேண்டிய இது வேற. திசைகள் வந்து ஒரு நிலைமையில இதுதான் என் திசைன்றதை நீங்க தீர்மானிக்கணும். காலடி நடந்த இடமெல்லாம் வந்து திசைகளா பாதைகளா மாறுவது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது வயதாகும் பொழுது கொஞ்சம் வந்து அது மாறுபட்ட வேறுபட்ட விளைவுகளை உண்டாக்கும். சார், சென்னையில இருந்து சங்கீதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சங்கீதா. மேடம், என்னோட மேரேஜ் லைஃப்ல மேரேஜ் ஆன அந்த டேட்ல இருந்தே ப்ராப்ளம்ஸ் மேடம். அதாவது என்னோட ஹஸ்பண்டுக்கும் 2 years ஆகுது மேடம். ஓகே. என்னோட ஹஸ்பண்டுக்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்குது மேடம். சரிங்கம்மா. அதனால வந்து இவர் வந்து என்னோட பேரண்ட்ஸ் கூட பேசுறது, வீட்டுக்கு போறது, இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவரால புரிஞ்சுக்க முடியல, ஏத்துக்கவும் முடியல. அப்படி நான் எங்க பேரண்ட்ஸ பத்தி பேசினாவோ இல்ல வீட்டுக்கு போறேன்னு சொன்னாவோ உடனே முதல்ல சண்டை தான் போடுறாங்க. சரி. இந்த பேரண்ட்ஸ் பிரச்சனையும் எனக்கு ரொம்ப பெருசா இருக்குங்க மேடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் இல்ல, அதாவது அவரோட அக்கா வந்து நடுவுல இந்த விஷயங்கள நிறைய இன்வால்வ்மெண்ட் ஆகுறாங்க. அவங்க அதிகமா வந்து இவருக்கு என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களாலதான் இந்த பிரச்சனையே அதிகமா ஆனது எங்களுக்கு. அவங்க வந்து எப்பவுமே அவங்க கூடவே அவங்க தம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அவங்களோட பேச்சதான் கேட்கணும், அவங்கள பத்தி தான் அவர் யோசிக்கணும். இந்த மாதிரி அவங்க நிறைய எதிர்பார்க்கறதில்ல. நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கான்னு என்னன்னு தெரியலைங்க மேடம். எந்த ஒரு விஷயங்களும் அவர்கிட்ட வந்து அவரு தப்பு செஞ்சா கூட அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. என் தம்பி செஞ்சா அது கரெக்டா தான் இருக்கும், நீ தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறாங்க. அந்த டைம்ல வந்து நான் ரொம்ப தப்பானவளா அவருக்கு தெரியறேன். நான் என்னமோ ஒரு ரொம்ப குறை சொல்ற மாதிரியும் அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் அவர் ஃபீல் பண்றாரு. எங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்க 2 பேருக்குள்ளே ரொம்ப அதிகமா இருக்குங்க மேடம். எங்கிட்ட அவர் மனசு விட்டு எதையும் பேச மாட்டேங்கிறாரு, உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாரு, எந்த விஷயங்களையும் உண்மை சொல்ல மாட்டேங்கிறாரு. இதா இருந்தாலும் ஷேர் பண்றதுன்னா அவங்க அக்கா கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்றாருங்க மேடம். அவங்க வந்து எந்த விஷயங்களும் ஏன் எதற்கு அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட அவரை கூட்டிட்டு போய் தனியே தான் பேசுறாங்க. அப்படி ஏதாவது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா அவருக்கு அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டாவே என் கூட ஏதாவது சண்டை போடுறாரு மேடம். சங்கீதா, இத பத்தி நீங்க உங்க கணவர் கிட்ட கேட்டிருக்கீங்களா? என்கிட்ட நீங்க ஏன் எதையுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லன்னு? கேட்டிருக்கேங்க மேடம். ஆனா வந்து அவரு உங்ககிட்ட எந்த விஷயங்கள் சொல்லணுமோ அதான் நான் சொல்லுவேன், எல்லா விஷயங்களும் நீ சொல்லணும்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாருங்க மேடம். அது மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு எந்த முடிவு வந்தாலும் அவர் எடுக்கலாங்க மேடம். பட் என்னோட லைஃப்ல முடிவு வந்து நானும் அவரும் சேர்ந்து எடுக்கணும் நான் விருப்பப்படுவேன். ஆனா அந்த விஷயங்கள்லாம் கூட அவர் அவங்க அக்கா கிட்ட தான் ஷேர் பண்ணுவாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை உடனே செய்வாரு. அவங்களுக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்கும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் இவரு கேட்பாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேடம். எனக்கு இந்த லைஃப் அப்படியே பெருசு போன மாதிரி இருக்கு இந்த 2 yearsல. ரொம்ப கோவப்படுவாருங்க மேடம். அப்புறம் அவர் வந்து எதுவும் புரிஞ்சுக்க மாட்டாரா. அவங்க சொல்றது கரெக்ட்னு யாரு சொல்றது இருந்தாலும் அது கரெக்ட் இருக்கா தப்பு இருக்கா, நம்ம அது செஞ்சா நம்ம கரெக்டா இருக்குமான்ற யோசிக்கிற தன்மை இவர்கிட்ட கிடையாது. அவங்க அக்கா சொன்னா அது கரெக்ட், கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும், அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னா அதுல பொய் இருக்கும். சங்கீதா, உங்களுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறது புரியுது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். வசந்தி பாபு. சங்கீதா வணக்கம். 2 வருடத்துல வந்து உங்க கணவனும் நீங்களும் புரிந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. ஆனா என்ன சொல்றீங்க, அக்காவோட இருக்கலாம், அவங்க சொல்றத கேட்கலாம் தான் நீங்களா சொல்றீங்க, அதுதான் கட்டாயம் சொல்லல. சரிங்களா? இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க சங்கீதா. 2 விஷயம் பாசிட்டிவான விஷயம் நினைக்கணும்னா என்ன பண்ணணும், உங்க நாத்தனாரையும் உங்க கைக்குள்ள போட்டுக்க முயற்சி பண்ணுங்க. கணவனுக்கான ஸ்பேஸ் கொடுத்து உங்க அப்பா அம்மாட்ட போறதோ வைக்கிறதோ வந்து அவரா பண்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு, இதை அவங்க நடிக்கவே சொல்லல, அவர் கொஞ்சம் டைம் கொடுத்து அவரை உங்கள் வசம் திருப்பிக்கோங்க. ஏன்னா அக்காவுக்கு மரியாதை வேற, ஆனா மனைவிங்கிறப்பதான் அந்த ஒரு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, ஒரு பரஸ்பர அன்பெல்லாம் வந்து மனைவிட்டு தான் ஷேர் பண்ண முடியும். சரிங்களா? அந்த இடம் உங்களுக்கு கொடுக்கற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுங்க. நீங்க கோவப்படாதீங்க, பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு அவருடன் உட்கார்ந்து நீங்க பேசுனீங்கன்னா
இதுல ஒரு ஒரு பிரச்சனையும் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, உங்க அப்பா அம்மா விஷயத்த வந்து இப்போதைக்கு கொண்டு வராதீங்க. ஏன்னா நீங்க இந்த குடும்பத்துக்கு வாழ வந்திருக்கீங்க, இது உங்க குடும்பம், என்னோட கணவன் சொல்லி நீங்க உரிமையை எடுத்துக்கோங்க சங்கீதா. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க மேல அன்பு பாசம் வர ஆரம்பிக்கும். சில விஷயங்களை வந்து அவர் வழிக்கே விட்டு பிடிங்க. சோ பரவாயில்ல, அவள் ஒய்ஃப் ஃப்ரீடம் கொடுக்கறா, எதையுமே சண்டை போட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறி அக்கா பேச்சையும் தவிர்த்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து நம்ம குடும்பம், நம்ம மனைவி, நம்ம வீடு, நம்ம மாமனார் மாமியார்ன்ற சூழ்நிலை வர்றதுக்காக சான்சஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் ஃபேமிலியில நடந்திருக்குது. இது மனசு கஷ்டமான விஷயம் தான். இதுக்கு நீங்க வருத்தப்படவோ கோபப்படவோ நாத்தனார் மேல வந்து ஒரு மனசு விரிசல் படவோ இல்லாம கொஞ்சம் பொறுமையா நிதானமா நீங்க புத்திசாலி பொண்ணு நீங்க கொண்டு போனீங்கன்னா கணவனையும் கைக்குள்ள போட்டுக்கலாம், நாத்தனாரையும் கைக்குள்ள போட்டுக்கலாம். உங்க அப்பா அம்மாவை இங்க வீட்டு கூட்டு வந்து சந்தோஷமா இருக்கிற அந்த சக்தி, அந்த தைரியம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க ப்ராப்பரா பிளே பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லாயிடும் சங்கீதா. சங்கீதா, வசந்தி பாபு சொன்ன அறிவுரைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க கணவருடைய அக்கா உங்களுக்கு வந்து எதிரி மாதிரி அப்படி நினைக்காம உங்களுடைய அக்கா மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல இந்த கோபமோ வருத்தமோ வராது. உங்க கணவர்கிட்டயும் நீங்க மனசு விட்டு பேசுங்க. வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அடுத்ததா சென்னையில இருந்து சுமதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுமதி. வணக்கம் மேம். சொல்லுங்க சுமதி. ஹலோ மேம், எனக்கு ஒன்னும் இல்ல, சட்டுன்னு கோவம் வந்துருது. எந்த கோவமா இருந்தாலும் பசங்க மேல காட்டிடுறேன் நானு. லவ் மேரேஜ் தான், கல்யாணம் ஆகி 13 years ஆகுது. சரிங்க. வீட்டுல எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எது சொன்னாலும் பசங்க மேல அந்த கோவம் எது கையில இருக்குதோ எடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகுறேன் நானு. சரிங்கம்மா. வேற எந்த ப்ராப்ளம் இல்ல மேம், அந்த கோவம் தான் சட்டுன்னு வருது. அதுதான் டாக்டர்கிட்ட கேட்கலாம். சரி. நீங்க வந்து ஏன் நீங்க ஒரு செவர்ல போயிட்டு நீங்க வந்து செவர்ல வந்து உங்க கைய வந்து குத்தக்கூடாது, வலிக்கும். அல்லது உங்க வீட்டுக்கார்ட்ட இல்லாட்டி உங்களை விட வலிமையானவர்கிட்ட ஏன் உங்க கோபத்தை காமிக்க கூடாது? நம்ம எந்த இடத்துல கோபத்தை காமிக்கிறோம்னா எங்க நம்மளுடைய கோபம் முழுவதும் வெளிப்படுத்த முடியுதோ, எங்க வந்து கொஞ்சம் எதிர்வினைகள் இருக்காதோ, எங்க வந்து திரும்பி நம்மள வந்து தாக்கிட மாட்டாங்கன்ற நினைப்பு வருதோ, ஓரளவு கான்பிடன்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து கோபத்தை காமிக்கிறோம். ஒரு தெருவுல ஒரு ரவுடி இருக்காப்ல, இல்லது ஒரு பெரிய தகராறு நடக்குது, நம்ம வந்து யாரோ கொஞ்சம் வேணும்னே சீன்றாங்க, இவன்கிட்ட பிரச்சனை வேண்டாம் பேசாம அமைதியா போகிற மனசு குழந்தைங்க கிட்ட வந்து சாஃப்டா இருக்கட்டும், அதுகிட்ட காமிக்காதீங்க உங்களுடைய. அதாவது அது வந்து நிச்சயமா கிடையாது. கோபத்துக்கு என்ன காரணம்னு பாருங்க. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து, ஒரு சித்தாந்தம், ஒரு கான்செப்ட், அது உங்களுக்கு பிடிக்கல. அது பிடிக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை நான் வந்து சரியா அல்லது நான் கொண்டிருக்கும் கருத்து சரியா? அவங்க சொல்றாங்க என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதற்கு 2வது பக்கம் இருக்கா? மாறுபட்ட கோணம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உணர்வு பூர்வமா நீங்க சிதறும் பொழுது கொஞ்சம் அறிவு தளம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த குழந்தைகளுக்கு நீங்க கோபத்தை காமிச்சு திரும்பி அவன் வந்து கொஞ்ச நாள் சென்று அவனும் கோபத்தை காமிப்பான். அப்பொழுது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு மாமரத்துல வந்து கல்லை வந்து ஏதோ விட்டு தள்ளுறோம். ஏன்னா திரும்பி மாமரம் நம்மள கல்லால திரும்பி அடிக்காது. திரும்பி அந்த கல்லு வரும்னா யாருமே அது பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் குழந்தைகளும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய கோபத்தை திருப்பி காண்பிப்பார்கள். அப்பொழுது உங்களுக்கு வலிக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு பாருங்க. உங்களுடைய உண்மையிலே கோபம்னா எதிரி கூட சமமா இருக்கும். உங்ககிட்ட காமிச்சு பாருங்க, அல்லது உங்களுடைய மேல இருக்கிறவங்க கிட்ட காமிச்சு பாருங்க. என்னன்னு யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. கோபம் அனாவசியமா குழந்தைகள் மேல கோபம் வராது. அயனாவரத்துல இருந்து விஜயா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் விஜயா. வணக்கங்க. பேசலாமா? சொல்லுங்க. விஜயம்மா, நீங்க டிவி பாக்காம போன்ல பேசுறாங்க. எனக்கு வந்து பெரிய பையன் ஒரு சின்ன பையன் 2 பேர் இருக்கிறாங்க சார் வீட்டுல. பெரியவன் வந்து வெளியூர்ல இருக்கிறான் சார், ஆஸ்திரேலியால. சரி. அவரை வந்து இந்த மாதிரி சின்னவன் வந்து வீட்டுல இருந்தான் சார், எங்க வீட்டுல. சரி. ஒரு பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு வந்து உங்க பையனை தான் கட்டி போறோங்க, உங்க பையனை தான் கட்டி போறோம் வந்து கேட்டுதுங்க சார் வீட்டுக்கு. சரின்னு எங்க பையனை கேட்டா ஆமாமா நான் விரும்புறேன்னு. சரி, வெளியூர்லதான் ஒரு பையன் இருக்கிறான், இவனாவது நம்ம கூட இருக்கட்டேன்னு அவங்க வீட்டுல போய் கேட்டேன் சார். அவங்க கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டேன் சார். ஒரு 4 வருஷம் ஆச்சு சார் மேரேஜ் பண்ணி. எங்க வீட்டுலதான் சார் கூட மேல இருந்தாங்க. நல்லா ஒரு 3 வருஷம் நல்லா இருந்தேங்க சார். ஒரு 10 குழந்தை நின்ன உடனே நான் வேலைக்கு போகாதமா வீட்டுல இருந்தேன் சார்.
அத அந்த பொண்ணு பேச்சுக்காக போயின்னு வந்துங்க சார், வண்டியில அபார்ஷன் ஆயிடுச்சு. சரின்ட்டு வீட்டுல வச்சுங்க சார். அந்த கோவக்கு அந்த பொண்ணு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க இன்னைக்கு. இப்போ வந்து 2வது குழந்தை பிறந்து சார், பையன் பிறந்தான், 4 வயசு ஆகுது சார். குழந்தைய கொடுக்க மாட்டேங்குது சார் கிட்ட. எங்க வீட்டுல நானும் எங்க ஹஸ்பண்ட் கீழே இருக்கிறோம், மேல அவங்க இருப்பாங்க சார். எங்க எதிர்க்கவே போவாங்க வருவாங்க சார். எங்க கிட்ட குழந்தை கொடுக்கறது இல்ல, பேசுறதுல இப்படியே இருந்தாங்க சார் வீட்டுல. நான் போய் மேல போய் எங்க வீட்டுக்கார நானும் கேட்டேன், என்னம்மா நான் தனியா உட்காந்துக்கிறேன், நீங்க வந்து குழந்தை விழுந்த கொடுக்க கூடாதம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லங்க கொடுக்க முடியாதுங்க உங்ககிட்ட, நீங்க என்ன பண்றது சார், நம்ம சொத்து கேக்குறாங்க சார். இப்ப அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரே பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. குழந்தையும் கொடுக்க மாட்டேன், இவங்களும் பேசாமே இருந்தாங்க சார். எங்க வீட்டுக்காரர் போய் மேல கேட்டாரு, இந்த மாதிரி என்னம்மா அந்த பொண்ணு தனியாகுது, நான் வேலைக்கு காலைல போனா நைட்டு வரேன், குழந்தை பேரன் தான் நம்ம குடுமா, கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து அவங்க வீட்டாண்ட அவ்வளவு பேசுறாங்க, இப்ப அவங்களாம ஒதுக்குறேன்னா இல்லங்க கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார். எங்க வீட்டுக்காரர் அப்படி இல்லைன்னா காலி பண்ணுமா, ஒரே வீட்டுல இருந்து பேசாம இருந்தா எப்படி அப்படின்னு காலி பண்ணீங்கன்னு 2 பேரும் சார். அவங்க அம்மாவுக்கு எதிர்க்க வாடகை போயிட்டு சார் அந்த பொண்ணு. எங்க வீட்டுக்காரு சரி அந்த குழந்தை மேல ரொம்ப பாசம் சார். சரி வீட்டாண்ட போய் நம்ம போய் பாக்கலாம், எனக்கு வெக்கமா சார் அவங்க வீட்டாண்ட போறதுக்கு. போனோம் சார், நானும் எங்க வீட்டுக்கார போனா கூட பேச மாட்டேங்குது, நிக்குது சார். குழந்தை போனா அதுதான் பேசுறது சொல்லுது, ஓரம் உட்காந்துட்டு வந்துடுறேன் சார். பையன் வீட்டுக்கே வர்றதே கிடையாது, போன் பண்ணா கூட அவங்க எடுக்க மாட்டேன்றான், பேச மாட்டேன்றான் சார். வெளியூர்ல இருக்கிறேன் சார். விஜயம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுதாங்க, குழந்தைய கொடுக்க மாட்டேன்றாங்க, பையனும் வீட்டுக்கு வர மாட்டேன்றான், 2 பேரும் தனியா கடவுள் எல்லாம் கொடுத்துக்கிறார் சார். சரிங்க, நானே தனியா உட்காந்துக்கிறேன் சார் வீட்டுல, யாருமே இல்லாம வீட்டு உள்ளே உட்காந்துக்கிறது. நல்லதான் சார் பாத்துக்கிறாரு என்ன. விஜயம்மா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொன்னா கூட நீங்களும் சில தப்புக்களை பண்ணிருக்கீங்க. அதாவது அது கல்யாணம் ஆயிருக்கு, மேல வந்து குழந்தைங்க இருந்திருக்காங்க, நீங்க வந்து ப்ராப்பர்ட்டியை நீங்க வந்து கண்டிப்பா இப்போ வந்து எழுதி கொடுக்காதீங்க. சொத்தை வந்து உங்களுடைய காலத்துக்கு அப்புறம், உங்களுடைய 2 பேருடைய காலத்துக்கு அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்டோம். ஆனா நீங்க அவங்கள வீட்டை விட்டு வெளியில போ சொன்னது வந்து எங்கேயோ கொஞ்சம் இடறுதெல்லாம் தோணுது எனக்கு. அது வந்து கொஞ்சம் தப்புமா. அது வந்து நீங்க சண்டையை நீங்க சரிக்கு சமமா போட்டிருக்கீங்க. அதாவது பெரியவங்க விட்டு கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அது வந்து நீங்க வந்து அவங்களும் வந்து வளர்ந்து வர்ற ஒரு தம்பதிகள், கொஞ்சம் வந்து அவங்களுடைய சம்பாத்தியம், செக்யூரிட்டி, மற்ற விஷயங்கள்லாம் ஒரு ஆதரவுன்றது நம்ம வந்து மனுஷால் இருக்காங்கன்றது ஒரு விஷயம். நமக்கு பிடித்த இடத்துல, நமக்கு சொந்தமான இடத்துல இருக்கிறோம், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தைய கொடுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக எங்கேயோ நம்மளும் தப்பு பண்ணிருக்கலாம், நீங்களும் பண்ணிருக்கலாம், உங்க வீட்டுக்காரும் வார்த்தைகளை விட்டு இருக்கலாம். அவங்க வந்து வேற ஒரு இடத்துல இருக்காங்க, மறுபடி போய் நீங்க வந்து போய் அதை குழந்தைய கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்கறத விட, அப்பான்ற நிலைமையில அம்மான்ற நிலைமை இல்லாம முழுசா வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கோருங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம குழந்தைகிட்ட நம்ம விட்டு கொடுக்கறா, செஞ்சது தப்புப்பா, மன்னிச்சிருப்பா, நீ வந்து என்னுடைய வயிற்றுல இருந்த புள்ளதான், எனக்கு வெக்கமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுங்க. உறவுகள்ல குற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை. நமக்கு வந்து கௌரவமும் வேணும், நமக்கு வேண்டிய விஷயங்களும் நமக்கு கிடைக்கணும்ன்றது ரெண்டுமே கிடைக்காதுமா. கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு எங்க கிராமத்துல சொல்லுவாங்க. எங்க வாழ்க்கையில விட்டு கொடுக்கறீங்களோ அங்கதான் உறவுகள் வளரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்களும் சுய கௌரவம் பார்க்காதீங்க. அவன் உங்களோட சின்ன பையனா இருக்கலாம், உங்க மகன், அந்த மருமகள் உங்களோட சின்ன பொண்ணா இருக்கலாம். ஆனா நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வயசான இந்த காலத்திலே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா, இவ்வளவு சுய கௌரவம் இருந்ததுன்னா, தன்னுடைய காலில் நின்று இன்னொரு வீட்டுல உங்க எதற்கே வந்து நீங்க அனுப்பிய பின்பும் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க வந்து அவங்க கிட்ட போயிட்டு ஒண்ணுமே இல்லை, நான் செஞ்சது தப்புதான், தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிப்புன்னு கூட வார்த்தையை நீங்க சொல்ல வேணாம், கொஞ்சம் மாறுபட்ட வார்த்தைகளை சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுங்க. எங்க நீங்க வந்து விட்டு கொடுக்கறீங்களோ அங்கதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், உறவுகள் மேம்படும். இதை உணர்ந்து நீங்க முதல்ல கூட்டுவாங்கம்மா. வசந்தி பாபு, விஜயம்மாவோட இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன மாதிரியான? விஜயம்மா டாக்டர் சொன்ன மாதிரியே வந்து எப்பயுமே தாத்தா பாட்டிங்கிறப்ப அந்த ஆசை இருக்கும், அதை நான் வந்து நல்லா இது பண்றேன். ஆனா ஒரே விஷயம் வந்து விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை. அன்புங்கிறத அடிச்சு பிடிச்சு வாங்க முடியாது. நீங்க அவங்ககிட்ட போய் கொஞ்ச நாள் உட்கார்ந்து பேசினாலும் நெகிழ்ந்துருவாங்க. ஏன்னா அந்த கல்யாணத்துவே நீங்க தான் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த மருமகளே உங்களை தேடிதான் வந்திருக்கு, உங்களை நம்பிதான் வந்த பொண்ணு. உங்க மேல எவ்வளவு பாசம் மரியாதை வச்சிருக்கோம்.
அது ஏதோ சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம அமைதியா வயசானவங்க பெரியவங்க வந்து பொறுமையா அணுகிருந்தோம்னா நிச்சயமா அந்த பிரச்சனை வந்தே இருக்காது. சரி வந்தது இதை எப்படி தவிர்க்கலாம், இனிமேல் கொண்டு போற பேரம்பேத்தி நம்ம எப்படி அரவணைச்சு வளர்த்து போனோம்னா விட்டு கொடுத்து புரிதலோட அவங்ககிட்ட போய் மனம் விட்டு பேசலாம். நிச்சயமா அவங்க இழகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற யார் இருக்கா, நீங்க தான் இருக்கீங்க. எப்பயுமே குழந்தைக்கு வந்து அந்த மருமகளும் வேலைக்கு போனா ஒரு ஆயாட்ட வளர்றதை விட கிரீச்சில வளர்றதை விட ஒரு தாத்தா பாட்டிட்ட வளர்றதா ரொம்ப நல்லதுன்னு அந்த மருமகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து உங்க அன்பையும் பாசத்தை எதிர்பார்க்கறாங்க. நீங்க எடுத்து கொடுங்க, நிச்சயமா உங்க பேரம்பேத்திய வந்து ஒரு சந்தோஷமா கொடுத்துட்டு போவாங்க. நீங்க காலம் ஃபுல்லா உங்க பேரம்பேத்தியோட நல்லா இருக்கலாம். அடுத்ததா ஈரோடுல இருந்து ரம்யா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரம்யா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ரம்யா. ஹலோ, சார்ட்ட பேசலாங்களா? பேசலாமா, சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து 15 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் ஒரு 10வது படிக்கிறப்பவே ரிசல்ட் கூட வரலைங்க எனக்கு. அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அப்ப இருந்து வந்து குடும்ப வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். அது வந்து ஒரு பிடிக்காத வாழ்க்கையாவே இருந்துச்சு. அப்புறம் அது இல்லாத எங்க வீட்டுக்காருக்கு வந்து என்னை விட ஏஜ் வந்து அதிகம். வந்து எனக்கு 15 வயசுனா அவங்களுக்கு 25 வயசு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப வந்து யார்கிட்ட பேசினாலும் ஒரு ஜென்ஸ் கிட்ட பேசினா உடனே சந்தேகப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து வயசு ஜாஸ்திங்கிறதுனாலயா இல்ல நான் வந்து அவங்கள விட வயசு கம்மியா இருக்கிறதுனாலயா தெரியல. அப்புறம் யார்கிட்ட பேசினாலும் ஒரு சொந்தக்காரர்கிட்ட பேசினாலும் தப்பா நினைக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலைங்க மேடம். இத நினைச்சு வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக எனக்கு இன்னும் கஷ்டம் அதிகமா வருமா, மன வேதனை ஜாஸ்தி ஆகுதுங்க எனக்கு. ஹலோ, சொல்லுங்கம்மா. அப்புறம் மேடம் ஒரு சில சமயத்துல வந்து இவர் இப்படியே பண்ணிட்டு இருக்காரு, நம்மளுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு, தேவையில்லாத பிரச்சனையான வாழ்க்கை வேணாம், நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குங்க. இப்ப 2 குழந்தை இருக்குங்க மேடம். அதுக்காக வந்து சரி நம்ம எப்படியோ நம்ம வாழ்க்கை போயிருச்சு, இனிமே நம்ம குழந்தைங்க வாழ்க்கை இருக்கு, அதாவது நம்ம பாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எதை எடுத்தாலும் ஒரு சந்தேகமான பார்வையில பாக்குறதுங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க மேடம். வீட்டுல இருக்கிறதே வந்து பிரச்சனையாவே இருக்குங்க. டெய்லி ஒரே பிரச்சனை மாதிரியே. அது எப்படி சமாளிக்கிறதும் எனக்கு தெரியலைங்க. எனக்கு வந்து இப்போ 30 வயசு ஆகுதுங்க. அது யார்கிட்ட சொன்னாலும் அது வந்து புரிஞ்சு நடந்துக்கோ டெய்லியுமே பிரச்சனையா இருந்தா எப்படி மேடம் புரிஞ்சு நடந்துக்கிறது? அத டாக்டர்கிட்ட ஏதாவது கேட்கலாம், அவர் என்ன சொல்லுவாரு அதுபடி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கேங்க. சரிங்க ரம்யா. போன தலைமுறையில வந்து இந்த மாதிரி வயது வித்தியாசமா இருக்கிற ஒரு திருமணத்தை பண்றது வந்து ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய ஒரு சிறு அடையாளம் கூட சொல்லலாம். சின்ன வயசு பொண்ணை வந்து கொஞ்சம் வயதானவர்களுக்கு திருமணம் செய்வதுன்றது என்னன்னா, அப்போ ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது, பிரச்சனைகளை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த கூட்டு குடும்பத்துல இருந்தது. இப்ப தனி குடும்பத்துல வரும்பொழுது உங்களுக்கு சில கருத்துக்கள் இண்டிவிஜுவலா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வந்து அதாவது ஒரு திருமண வாழ்க்கைக்கு வந்து அது ஒரு நல்லா இல்லாம போறதுக்கு வயதோ மற்ற விஷயங்களோ எந்த ஃபேக்டரும் காரணமாக இருக்கலாம், காரணம் இல்லாமலும் இருக்கலாம். அவருடைய மனதை பொறுத்தது. கொஞ்ச காலமா உங்க வீட்டுக்காரர் உங்க மேல சந்தேகப்படுறாரு, அது தாழ்வு மனப்பான்மையுடைய அடையாளமா இருக்கலாம். அதாவது ஒருவேளை வந்து எங்கேயாவது யாராவது ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கலாம், உங்களோட வந்து உங்க மனைவி 10 வயசு சின்னவங்களா, நீங்க 10 வயசு பெரியவங்களா, உங்களை 2 பேரையும் பார்த்தா கணவன் மனைவி மாதிரி தெரியலையே, கொஞ்சம் வந்து வேற மாதிரி தெரியுது, இந்த மாதிரி அவரா கூட ஊகித்து இருக்கலாம். அல்லது ஒரு செக்ஸ் வாழ்க்கையில எப்பயாவது ஒரு சின்ன இடரல் அல்லது ஒரு சின்ன தடங்கல்கள் வந்து சாதாரணமா ஏற்பட்டதை கூட அவர் தப்பா நினைச்சிருக்கலாம். அது நம்மளால முடியலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். என்னுடைய யூகம் தான் இது. அது வந்து தாழ்வு மனப்பான்மையை அழைத்துக் கொண்டு அதனால வந்து கொஞ்சம் சந்தேகப்படலாம். நீங்க சாதாரணமா பேசக்கூடிய விஷயங்களை அவர் தவறுதலா புரிஞ்சுக்கலாம். நம்மை விட குறைந்த வயது உள்ள மனைவி நம்மை நேசிக்கிறாங்களா, ஒரு ஆணுடைய சைக்கி வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு பதக்கத்தோட இருக்கும். என்னை இன்னும் அவள் நேசிக்கிறாளா, என்னிடம் அந்த நீடித்த உறவு இருக்கிறதா, என்னை இன்னும் விரும்புறாப்லையா, எல்லாம் இந்த உலகத்துல வந்து சில படங்கள் பார்க்கிறோம், சில கதைகள் கேட்கிறோம், சில நிகழ்வுகளை வந்து கேள்விப்படுறோம். அந்த மாதிரி என்னை விட்டு விட்டு என்னுடைய மனைவி வந்து வேற எங்கேயாவது அவருடைய பார்வை சென்று விடுமான்ற ஒரு அடிமனதுல ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் இதெல்லாம் வருது. முதல்ல நான் வந்து அவரை கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஒரு பெரிய அளவுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களோ திருமண வாழ்க்கையோ கிடையாது. ஒரு நண்பனை போல அணுகுங்க. என்ன காரணம் சொல்லுங்க. ஒரு பெண் வந்து நினைச்சா நிச்சயமா 2 வரியில சாதாரண சந்தோஷத்தை உண்டாக்கலாம்.
அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி நீங்க வந்து வார்த்தைகளை பேசுங்க. சில சமயம் வந்து வெளிப்படுத்துறது கூட வார்த்தைகள் இருந்தீங்கன்னா அது வந்து சீக்கிரம் வந்து சென்றடையும். சில பேருக்கு வந்து ஒரு மனைவிக்கு வந்து அப்பப்ப புகழ்ந்துன்னு இருக்கணும். நான் வச்ச சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லணும். நான் வச்ச ரசம் நல்லா இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. அதனால தினசரி ஒரு 4 தடவை வந்து வார்த்தைகளை வந்து சொல்றது சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி பேசுறது கூட சில சமயத்துல பலனளிக்கும். அவர் வந்து பிடிக்கலன்னா, அவர் கொஞ்சம் பயப்படுறாருன்னா, சில விஷயங்களை சந்தேகப்படுறாருன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளை கொஞ்சம் வந்து தவிர்த்து விடுவது நல்லது. ஒரு வேற யார்கிட்டயாவது நீங்க வேற ஏதாவது பேசின்னு இருப்பீங்க, 2 பேரும் வேற மாதிரி பேசுறாங்களோன்ற அந்த சூழ்நிலைகள் வேண்டாம். அவரை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்க அதுக்குள்ள விரக்தியுடைய எல்லையில போயிட்டு நான் குழந்தைகளுக்காக வாழணும் இல்லை. எல்லா கணவன்கிட்டையும் பிரச்சனை இருக்கு, எல்லா மனைவிகிட்டையும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனைகளோட ஓரளவு சந்தோஷமா சமாதானமா ஒரு அர்த்தமுள்ளமா இருக்கிறது தான் வாழ்க்கை. அவரை புரிஞ்சுங்க, அவர்கிட்ட பேசுங்கம்மா. ரம்யா, டாக்டர் சொன்ன மாதிரி சில காரணங்களால அவருக்கு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கலாம். அதை எப்படியெல்லாம் தவிர்க்க முடியும், அதை எப்படியெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கறத நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே இந்த பிரச்சனை நிச்சயமா உங்களுக்கு போயிடும். அடுத்ததா கோவையில இருந்து ஹரிபிரகாஷ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஹரிபிரகாஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஹரிபிரகாஷ். டாக்டர் கிட்ட பேசலாங்களா? பேசலாம், சொல்லுங்க டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். சொல்லுங்க. என்னோட வயசு 46 டாக்டர். ஃபேமிலி 2 பசங்க இருக்காங்க. ப்ராப்ளம் வந்து என்னை சார்ந்ததான் டாக்டர். ரொம்ப கோவம் வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த காலையில இருந்தே ஒரு கடுகடுவான ஒரு எண்ணம் மனசுல வந்துகிட்டே இருக்கு. எதை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நம்மளா போய் சண்டைக்கு அழைக்கிற மாதிரி ஒரு கோவம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா சில நேரம் அது இருக்கிறது இல்ல. அது ட்ரிகரிங் ஃபேக்டர் எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை பைபோலார் டிசார்டரா இருக்குமோன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்திருந்தேன். பட் அது நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் சிட்டிங். பட் அது எப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. நேரத்துல ரொம்ப தீயா கோவம் வருது, எல்லாம் பயங்கரமான கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நெகட்டிவ் சைடு போயிடுறேன். இது எப்படி கண்ட்ரோல் பண்றது? ட்ரிகரிங் ஃபேக்டர் எப்படி ஹவ் டு அனலைஸ் தட்? எப்படி ட்ரிகரிங் ஃபேக்டர் எப்படி அனலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம் இந்த கோவத்தை? அதாவது நீங்க சில சமயம் பாத்தீங்கன்னா, எந்த விஷயங்களாலும் நான் வந்து எனக்கு பிடித்த விஷயங்களை தான் நான் மனசுல எடுத்துக்கொள்ள போகிறேன். எனக்கு பிடிக்காத விஷயங்களை அனாவசியமா அந்த எண்ணங்களை என் மனசுல நிரப்ப போவதில்லைன்றத ஒரு இதுவா எனக்கு சாதாரணமா ஏன்ச்ச உடனே அதாவது உங்களுடைய மனசுன்றது ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய எண்ணம் தான். உங்களுடைய எண்ணம் வந்து உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல இருக்கட்டும். உங்களுடைய ரொட்டீன் வந்து காலையிலே வந்து எழுந்திருக்கும் போது ஒரு கண்ணாடியை பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு சந்தோஷமா ஒரு விசில் அடிக்கிற மனப்பான்மையில ஏந்திரிங்க. நீங்க அதை பார்க்கும்பொழுது நீங்களா ஒரு கற்பனையா வந்து ஒரு கண்ணாடியை பார்க்கும்பொழுது ஒரு ஜாலியா இது பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை வந்து நீங்க முணுமுணுக்கலாம். ஒரு எல்லார்ட்டையும் கொஞ்சம் கலாட்டா பண்ணலாம். ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு வித்தியாசமா பாக்குறது. ஒரு கிண்டல் பண்ணா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். நீங்க தான் கிண்டல் பண்ணணும், மற்றவங்க உங்களை கிண்டல் பண்ணக்கூடாதுன்ற நிலைமையில இல்ல. லாஃப் வித் பீப்புள், டோன்ட் லாஃப் அட் பீப்புள். சின்ன சின்ன விஷயங்கள்லயும் சென்சிட்டிவா இருக்காதுங்க. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எல்லைகள் வகுத்து கொண்டு இதுதான் சரி, இது தவறு இல்ல, இது தவறு கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த சூப்பர் ஈகோ ப்ரொஜெக்ஷன் வேணாம். நம்ம அதாவது மாரலிஸ்டிக்கா உங்களுடைய மனசுடைய பெண்டுலத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு சின்ன விஷயம் அதிர்வு இருந்தா கூட, ஒரு ஷாக்கிங் விஷயம் இருந்தா கூட அதை வாங்கி கொண்டு அதை புரிந்து கொண்டு அதற்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. உடனடியா ஒரு இந்த குவிஸ்ல ரேபிட் ஃபயர்ல உடனே ஆன்சர் பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க வந்து ரியாக்ட் பண்றதை விடுங்க. அந்த ரியாக்ட் பண்றத கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கியர்ல வைங்க. பொறுமையா ரியாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய வேகத்தை குறைங்க. கோபத்தை கூட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி குறைத்து வெளிப்படுத்துங்க. ஆனா ஒண்ணு, வெளிப்படுத்த வேண்டிய நேரத்துல கோபத்தையும் சரியான முறையில் வெளிப்படுத்துறது நல்லதுதான். ஆனா எப்பொழுதும் வேண்டாம். வசந்தி பாபு, ஹரிபிரகாஷ் அவருடைய கோபத்தை வேற எந்த மாதிரியான வழிகள்ல குறைக்கும்? டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து தன்னை தான் முதல் ரசிக்க கத்துக்கணும். தனக்கு பிடிச்ச மாதிரி சூழ்நிலை வீட்டுல பாடல மனைவியை ரசிக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து சிரிச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கும். கதவை டாக்டர் சொன்ன மாதிரி கதவெல்லாம் அடைச்சு வச்சுட்டு காத்து வரலன்னா அது பிரச்சனை இல்லை. எண்ணெய் திறந்தாதான் காத்து வரும். சோ அதனால நம்ம நினைவுகள் பாசிட்டிவான திங்கிங் தான் வாழ்க்கை வந்து பாசிட்டிவான பாதை கொண்டு போயிட்டு இருக்கு. அப்பதான் வந்து பிரச்சனை வராத மனுஷங்களே கிடையாது. பிரச்சனை எதிர்கொள்றதுக்கு நம்ம தைரியம் இருக்கணும். சோ அது வந்து ஒரு சின்ன கோவம் வர விஷயமா சந்தோஷமான முறை வந்து சரி பரவாயில்ல போல போகுது, ஒரு டம்ளர் தானே உடஞ்சு போது பண்ணலாம். அதே கோபம் வந்து சனிங்களா ஏன் போட்டு உடைச்சிங்கன்னு வரும். சோ அது எல்லாமே நம்ம மனதோட வெளிப்பாடு தான். நம்ம சந்தோஷமா பார்த்தா அது ஒரு பூவா தெரியும், இல்லாட்டினா அது வந்து மோசமான விஷயமா தான் தெரியும்.
என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடித்தமான ஒரு யோகா மெடிடேஷனோ இல்ல ஜிம் பிடிச்சதுன்னா போகலாம், அவரோட ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். அவருக்கும் டைமே இல்லாம ஒரு வேளை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலைன்னு ஓடிட்ட டைப்பா கூட இருக்கலாம். அவருக்கு ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு எங்கேயா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அவருக்கு பிடித்த விஷயங்களை வந்து பண்ணுனா ஒரு வண்டியை ஓவர் ஆயில் பண்ற மாதிரி ஒரு நாள் பண்ணிட்டு வந்தா அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ அவருக்கு என்று சில விஷயங்களை ஒதுக்கி வச்சு என்ஜாய் பண்ணார்னா இந்த வண்டி வந்து அடுத்த வாரம் ஃபுல்லா சந்தோஷமா ஓடும். ஹரிபிரகாஷ், டாக்டர் அசோகன், வசந்தி பாபு சொன்ன வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய கோபம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கெல்லாம் ஆலோசனை வழங்குனீங்க. நன்றி டாக்டர் அசோகன். நன்றி வசந்தி பாபு. ஒவ்வொரு முடிவும் புது தொடக்கத்தின் அறிகுறியா தான் இருக்கு. வாழ்க்கையில ஒரு விஷயம் நல்லபடியா முடியலன்னா அது இறுதி முடிவா இருக்க முடியாது. எந்த முடிவா இருந்தாலும் அது நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.